ஊழியக்காரங்களுக்கு முக்கியமாக எங்களுக்கு பொருந்தக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம். ஊழியத்தை செய்கிற எங்களுக்கு மிக மிக பொருந்தக்கூடிய வார்த்தைகள். அது உங்களுக்கும் பொருந்ததான்றதை நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அளவுக்கு அதிகமாக அன்பு காட்டக்கூடாது அப்படின்றது எங்களுக்கு தீத்துவுக்கு பவுல் எழுதுறார். அளவுக்கு அதிகமாக என்ன செய்யாத, யார் மேலே அன்பு காட்டாத, ஊழியத்திலே ஆகட்டும் சபையிலே ஆகட்டும், அளவுக்கு அதிகமாக நீ அன்பு காட்டனா நீ என்ன செய்யப்படுகிற, அசட்டை பண்ணப்படுகிற. அல்லேலூயா. அப்படி அசட்டை பண்ணப்பட்ட அனுபவங்கள் நிறைய உண்டு. அளவுக்கு அதிகமாக ஒருத்தவங்க மேலே நம்ம அன்பு காண்பிக்கும் போது என்ன செய்யப்படுகிறோம், அசட்டை பண்ணப்படுகிறோம். அது உங்கள் வாழ்க்கையிலும் சரி, உங்கள் சொந்த பந்தங்களில், உங்கள் குடும்பத்தில் ரொம்ப அன்பு காட்டி பாருங்களா, என்ன செய்வீங்க, நீங்கள் அசட்டை பண்ணப்படுவீங்க. அடுத்தது, அளவுக்கு அதிகமாக அக்கறை எடுத்துக்கிறோம். அளவுக்கு அதிகமாக என்ன செய்கிறோம், அக்கறை எடுத்துக்கிறோம். அது எங்களுக்கும் பொருந்தக்கூடியது. அளவுக்கு அதிகமாக நிறைய பேர்கிட்ட நிறைய விசுவாசி மேலே அக்கறை எடுத்து கடைசியில் எங்கள் மூஞ்சில் நாங்களாம் மண்ணவாரி கொட்டிக்கிட்டு தான் உண்டு. அல்லேலூயா. அதனால் ஊழியத்தில் எங்களுக்கு வேதம் ஆண்டவர் சொல்லி தருகிற வரைமுறை என்ன அப்படின்னா, அளவுக்கு அதிகமாக ஊழியத்தில் விசுவாசிகள் மேலே, விசுவாசிகள் குடும்பத்து மேலே என்ன செய்யாத, அக்கறை எடுத்துக்காத. அவர்களே வந்தால் அவங்களுக்காக நீ இறங்கி ஜெபம் பண்ணி செய்யி, ஏதாகிலும் ஒரு காரியத்தை நடப்பித்து காண்பி. இல்லாவிட்டால் நீயே போயிட்டு அவங்க ஒரே நாளில் ஓவர் கதையெல்லாம் சொல்லி உன்னை ஒப்பாரி வச்சு உன்னுடைய கல் மாதிரி இருக்கிற உன்னை என்ன பண்ணிவிடுவாங்க, கரையை வச்சுருவாங்க. அதையெல்லாம் கண்டு நீ அசந்து போய் நீ ஓவராக என்ன பண்ணிக்காத, அட்வான்டேஜ் எடுத்து அக்கறை எடுத்துக்காத, ஓவராக அக்கறை காண்பிக்காத. அவங்க என்ன மாதிரி ஒப்பாரி வச்சாலும் என்ன செய்யாத, நீ ஒரே மாதிரி இரு அப்படின்னு யாருக்கு எங்களுக்கு தலையில் கொட்டுறாரு, எங்கள் தலையில் கொட்டுகிற சத்தியம் இது. அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் விசுவாசிகள் மேலே ஊழியக்காரங்க நிறைய அக்கறை எடுத்து அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஒன்று கெட்ட பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க, இன்னொன்று அவமானப்பட்டு அனுப்பப்பட்டாங்க, இன்னொன்று வேறு மாதிரி அவங்கள அசட்டை பண்ணி அனுப்பி விட்டுட்டாங்க. அப்போ இதற்கு காரணம், தேவையில்லாமல் ஒரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் தேவையில்லாமல் எதுக்கு எடுத்தாலும் போய் முன்ன நின்று எல்லா விஷயத்துலையும் பாஸ்டர் எல்லாத்துக்கும் முன்ன நின்று கடைசியில் என்ன ஆகுதுன்னா அவர் என்ன செய்யப்படுகிறாங்க, அசட்டை பண்ணுங்க. அது தெரியாமல் இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க இன்னமும் இருக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் விசுவாசிகள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, முதல்ல போயிட்டு நின்றுடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுருவாங்க. சொந்த பந்தங்கள் வராங்களோ இல்லையோ, முதல்ல ஊழியக்காரங்க போய் அட்டண்டன்ஸ் போட்டுருவாங்க. என்ன காரணம், இப்படியே பண்ணால் என்ன ஆகும், அடா இவர் எப்போ கூட்டாலும் வந்துடுவாரா, இவர் என்ன செய்யப்படுகிற, அசட்டை பண்ணப்படுகிற. தேவையில்லாமல் போயிட்டு விசுவாசிகள்கிட்ட பேசுறது, தேவையில்லாமல் போயிட்டு ஃபோன் நம்பர் வாங்கிறது, தேவையில்லாமல் ஜபத்துக்கு கூப்பிடுன்றது, இதுவெல்லாம் செய்ய போய் அசட்டை பண்ணப்படுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நிறைய விஷயங்களை மாற்றியாச்சு. அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் செய்து கொண்டு இருந்தோம். இப்போ எதுவுமே நம்ம அசட்டை பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணிக்கூடாது, இடம் கொடுத்துடக்கூடாதுன்றது கொஞ்சம் கவனம் ஆயிடுச்சு, உஷாராக ஆகிட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்ல போனால் ஒரு டீ கூட இனிமேல் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு லிமிட் வச்சுருந்தோம், ஒரு டீ மட்டும் கேட்டுக்கலாம் விசுவாசிக்கிட்ட அப்படின்னு. இப்போ என்ன செய்கிறது கிடையாது, அது கூட ஓரம் கட்டி வச்சு. ஆகியனால அளவுக்கு அதிகமாக விசாரித்து அக்கறைப்படுகிறதும் நாங்கள் என்ன செய்யப்படுகிறோம், ஊழியக்காரர்கள் அசட்டை பண்ணப்படுகிறோம். அது உங்களுக்கும் பொருந்தும். நீங்களும் என்ன செய்யாதீங்க, யார் மேலேயும் அதிகமாக அக்கறை எடுத்துக்காதீங்க, விசாரிப்பு தொடங்காதீங்க. அல்லேலூயா. தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக புத்திமதி சொல்லிட்டு உட்காந்துருக்கிறது, அங்கே அசட்டை பண்ணப்படுவீர்கள். ஆகினால 1 தீமோத்தேயு 4:12 வாசிங்க. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4:12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. அல்லேலூயா. ஒரு இளம் ஊழியக்காரங்களுக்கு இது சொல்லப்படுகிற வார்த்தை. இது உன் இளமையை குறித்து ஒருவனும் என்ன செய்யக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. இப்போ ஏன் அப்படின்னா, இப்போ புதுசாக இப்போ ஊழியத்துக்கு ஒருத்தவங்க இளம் வயசுல வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள என்ன செய்யறது கிடையாது, விசுவாசிகள் மதிக்கிறது கிடையாது. என்ன அப்படின்ற மாதிரி. இப்போ நான் ஊழியத்துக்கு வரும்போது யாரும் என்னை மதிக்கலை. என்ன அப்படின்னு கேட்டால், நான் ஒரு விசுவாசியாக இருந்தேன். எங்கள் சபை விசுவாசிகள் இருக்காங்க இல்லையா, அங்கே திருக்கோயிலூரில், அவங்க ரட்சிக்கப்பட்டு சபையில் போய் பாட்டு பாடும்போதெல்லாம் நான் ஞானசானமே எடுக்கலை. அவங்க சபையில் நின்று சாட்சி பாட்டுலாம் பாடுவாங்க, சாட்சிலாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஞானசானம் எடுக்காத உட்காந்துட்டு இருக்கிற விசுவாசி நான். இப்போ அவங்களையே ஊழியக்காரனை போகும்போது என்ன நடக்கும்,
எனக்கு முன்னாடி அவங்க ஞானஸ்தானம் எடுத்து எனக்கு முன்னாடி சபைக்கு போனவங்க, அவங்க முன்னாடி நான் விசுவாசியாக ஞானஸ்தானம் எடுக்காத சபையில் உட்காந்தாலே இப்போ அவங்களுக்கே நான் ஊழியக்காரனை போகும்போது என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அசட்டை பண்ண தான் செய்வாங்க. அந்த தம்பி தானே நீன்வாங்க. லேலோய்யா, அந்த தம்பி கூப்பிடுனாங்க. வாடா போடா சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு சின்ன பிள்ளையாக இருந்தேன், அவங்களுக்கு முன்னாடி நான் வந்து ஞானஸ்தானம் எடுக்காத ஆளாக இருந்தேன், அவங்களுக்கு முன்னாடி அவங்க மைக்கு பிடிக்கிற காலத்தில் நான் மைக்கை கூட பைபிளை கூட தொட்டது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவர்களுக்கே இப்போ நான் ஊழியக்காரனாக போகும்போது ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, உன் இளமையை குறித்து அவர்கள் உன்னை என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணாதபடிக்கு வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு விசுவாசிகளுக்கு என்னவாரு? மாதிரியாரு. நீ பண்ற போதனை, நீ பண்ற ஆராதனை, நீ நடத்துற விதம், நீ பேசுற பேச்சு, நீ நடந்துகிற விதம், இதெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் உன்னை ஊழியக்காரனா மதிக்கணும். அந்த பழைய பார்வையே பார்க்குற மாதிரி என்ன பண்ணாத, இடம் கொடுக்க கூடாது.